மாணவர்களே, இப்போ நம்ம அதிபர்வலயத்தை பற்றி படிக்க போகிறோம். ஹைப்பர்போலா பற்றி. நமக்கு ஹைப்பர்போலாவில் ஈனுடைய வேல்யூ 1 விட அதிகம் தெரியும். அப்போ அந்த 1 விட அதிகமாகும் போது குவியங்கள் இயக்குவரை எல்லாமே இடம் மாறும். கர்வேஜ் மாறின கர்வத்தை இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப்பான ஹைப்பர்போலா என்ன அப்படின்னா, x² - y² - b² 1ங்கிறது தான் டைப் 1 ஹைப்பர்போலா. இப்போ இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரெண்டு கட் பண்ணக்கூடிய இது சென்டர் 0,0. ஆக்சுவலாக இது ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும், ரெண்டு பெரபலா ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் ஹைப்பர்போலா. அதனுடைய டயக்ராம் இப்படி தான் இருக்கும். சென்ட்ரலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் ஏ, அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் ஏ. இது ஏஏ டேஷ். எலிப்ஸில் ஏஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2a. அதுக்கு என்ன சொன்னோம்? மேஜர் ஆக்சிஸ் நெட்டச்சினுடைய நீளம்னு சொன்னோம். இங்கே அதே தான், ஏஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2a தான். அதில் தான் மாற்றம் இல்லை, ஆனால் பேர் மட்டும் மாத்திரம். இது வந்து நெட்டச்சின்னு சொல்கிறது இல்லை, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் குறுக்கச்சின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் குறுக்கச்சின்னு சொல்கிறோம். அதனுடைய நீளம் என்ன? 2a. அப்போ இங்கே பிபி டேஷ் இருக்கும், அதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே இல்லை, பண்ணுறது இல்லை, வேணுங்கிறப்ப பார்ப்போம். அதனுடைய லென்த் 2b, துணை அச்சுன்னு பேர், என்ன கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு பேர். ஓகே, இப்போ ஏயினுடைய வேல்யூ நீ வந்து 5ன்னு வச்சுக்கோ. ஈனுடைய வேல்யூ 1 விட அதிகம் 2ன்னு நினச்சிக்கோ. அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 5 × 2 10. இதே ஏபிஇ என்னங்கன்னு பாரு, 5/2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 2.5. இது தெரிஞ்ச வேல்யூக்கும் அதே தான் தெரியாத வேல்யூக்கும். இந்த லென்த் ஏ. அப்போ ஏஇனா அது ஏவை தாண்டி போகும், இந்த கருவுக்குள்ளே இருக்கிறது இங்கே ஃபோக்கஸ் ஆகும். இது ஏ டேஷ், அப்போது -ஏஇ வந்து தள்ளி போயிடும், ஃபோக்கஸ்குள்ளே வந்து அது கருவுக்குள்ளே ஃபோக்கஸ் வரும். அப்போது ஹைப்பர்போலாவில் ஏஇ, 0 -ஏஇ, 0 இதுதான் என்ன? ஃபோக்கைஸ், குவியங்கள். சரி, இங்கே ஏ/இ வந்து எப்படி குறைஞ்சதோ அதே போல் ஏ கூட ஈயை டிவைடு பண்ணினா இது குறையும், உள்ளே வந்துடும். இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஈக்குவேஷன் அதே தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ/இ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a/e. எலிப்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வரும், ஆனால் கம்ப்ளீட்டாக அதனுடைய மீனிங்கே மாறி இடம் மாறி வரும். அப்போ இங்கேயுமே டைரக்ட்ரிக்ஷனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or-a/e. அது சென்டருக்கு கருவுக்கு இடையில வரும், அவ்வளோதான். அப்போ இங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும், இங்கே ஒரு லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும். அதனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +ae, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -ae. ஓகே, எலிப்ஸில் ஈனுடைய வேல்யூ 1 விட அதிகம்னு சொன்னோம், இது குறைவுன்னு சொன்னாங்க. இங்கே ஹைப்பர்போலாவில் 1 விட அதிகம். அங்கே b² இஸ் ஈக்குவல் டு a² × 1 - e²ன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா e² - 1ன்னு சொல்ல போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா x² / a² - y² / b² = 1. சென்டர் மையம் 0 0, வெர்டிசஸ் அதே தான் a, 0 -a, 0. ஃபோக்கை குவியங்கள் ஏஇ, 0 -ஏஇ, 0. ஈக்குவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி வரும், ஆனால் இடங்கள் தான் மாறி வரும். டைரக்ட்ரிக்ஸ் என்னுடைய ஈக்குவேஷன் இயக்குவரினுடைய சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or-a/e. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகல சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or-ae. இந்த லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், பெரிய ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பெருசுன்னு சொல்ல முடியாது. அந்த கர்வ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் குறுக்கச்சு 2a, அடுத்த ஆக்சிஸ் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ் 2b. இங்கே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² தான். ஆனால் ஹைப்பர்போலாவில் b² இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? a² × e² - 1. இதுதான் ஃபஸ்ட் டைப்பான ஹைப்பர்போலா. இப்போ நம்ம செகண்ட் டைப்பான ஹைப்பர்போலா பார்க்க போகிறோம். செகண்ட் டைப்பான ஹைப்பர்போலா ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணியிருக்கும். கான்ஜுகேட், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த ஹைப்பர்போலானுடைய ஈக்குவேஷன் y² / a² - x² / b² = 1.
எப்பவுமே ஈக்குவல் டு 1 தான் வரணும். எந்த வேரியபிள் முன்னாடி வருதோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ல் எக்ஸ் வேரியபிள் முன்னாடி வந்தங்காட்டி எக்ஸ் பேஸ் பண்ணி கணக்கு போட்டோம். இங்கே ஒய் வேரியபிள் முன்னாடி வந்தங்காட்டி ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கணக்கு போட போகிறோம். ஆனால் எலிப்ஸ் அப்படி இல்லை, எது பெரிய நம்பரோ அதை பேஸ் பண்ணி கணக்கு போடுவோம். ஓகே, இப்போ இந்த ஹைப்பர்போலனுடைய ஈக்குவேஷன் டயக்ராம் இப்படி இருந்ததுன்னா சென்டர் 0,0 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த லென்த் 2a, இங்கே மேலே இந்த லென்த் a, இந்த லென்த் ஏங்கும் போது இந்த பாயிண்ட் என்ன 0,a, இந்த பாயிண்ட் என்ன 0,-a. மக்க பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து இது வரைக்கும் கூடிய தூரம் ஏஇ, அப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆயிரும் 0,ae. இங்கேருந்து இது மைனஸ் ஏங்கிற இடத்துல இருக்குது, அப்போ என்ன 0,-ae. இது ஃபோக்கைஸ். இப்போ இங்கே டயட்ரிக்ஸ்க்கு நடுவில் இருக்கும், இதுதான் டயட்ரிக்ஸ். y ஈக்குவல் டு ப்ளஸ் a/e, இங்கே y இஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ் a/e. அப்போ டயட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. இதுதான் ஏக்கவரின் சமன்பாடு. இங்கே செவ்வகலம் y இஸ் ஈக்குவல் டு ae, இங்கே y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ae. அதான் சொல்லிக்கிறேன் பாருங்க. சென்டர் 0, 0, வெர்டிசஸ் முனைகள் 0,a, 0,-a, ஃபோக்கைஸ் குவியங்கள் 0,ae, 0,-ae. ஈக்குவேஷன் ஆஃப் டயட்ரிக்ஸ் இயக்குவரைகளுடைய சமன்பாடு y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. லேட்டஸ்டனுடைய ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ae. இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இங்கிருந்து இது வரைக்கும் a இஸ் ஈக்குவல் டு 2a. கான்ஜுகேட் ஆக்சிஸ் துணை அச்சினுடைய நீளம் bb' இஸ் ஈக்குவல் டு 2b. லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் என்ன, இங்கே 2b²/a தான். ஆனால் ஹைப்பர்போலாவில் b² இஸ் ஈக்குவல் டு a² இன்ட்டு e² மைனஸ் 1. இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஹைப்பர்போலா.